இங்க ஒரு பையன் கடற்கரை ஓரத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் காலுக்கு கீழே பழங்காலத்து ஒரு பாட்டில் ஒன்று கிடைக்குது. அந்த பாட்டில் கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான பாட்டில். அந்த பாட்டிலோட மூடி ஓபன் பண்ணதும் அதுல இருந்து கருப்பு புகை வருது. அதை பார்த்தவன் பாட்டில கீழே போட்டுறான். திடீர்னு அந்த பாட்டில இருந்து கருப்பு புகை இன்னும் அதிகமா வர அதுல இருந்து ஒரு பெரிய பூதம் ஒண்ணு வெளியே வருது. அந்த பூதம் வெளியே வந்ததும் இந்த பையனை கொலை பண்ண போறேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு காலால மிதிக்க போகுது. இந்த பையனும் அந்த பூதத்துக்கிட்ட சொல்றான், இவ்வளவு வருஷம் நீ அடைஞ்சிருந்த, உன்னை விடுவிச்சதே நான் தான், என்ன எதுக்கு கொலை பண்ணு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை கொலை பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காலால மிதிக்க போகுது. அதுல இருந்து பையன் எப்படியோ தப்பிச்சிடறான். மறுபடியும் திரும்ப அவனை இன்னொரு காலால மிதிக்க போகுது. அப்பவும் அந்த பையன் அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஒரு வழியா இந்த பூதம் நம்மள கொல்லத்தான் போகுது, அதுக்கு முன்னாடி இதை தந்திரமா பேசி மடக்கலாம் அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். யோசிச்சவன் அந்த பூதத்துக்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி என்னோட உயரத்துக்கு நீ இன்னொரு தடவை வர முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அந்த பூதமும் சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே போயிருது. திரும்பவும் அந்த பையன் அந்த மூடி எடுத்து அந்த பாட்டில் அடைச்சிட்டு இப்ப அந்த பூதத்துக்கிட்ட பேசுறான். அந்த பூதமும் இந்த பையன் தந்திரமா பேசுனதை நினைச்சிட்டு அவங்ககிட்ட சாரி கேக்குது. எனக்கு திரும்பவும் விடுவிச்சுன்னா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இப்ப ஹம்புலா ரெக்வெஸ்ட் பண்ணுது. இந்த பையனும் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ வெளியே வந்ததும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அதே மாதிரி அந்த பூதத்தை அவன் விடுவிச்சு அவனுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் அவனும் பண்ணிக்கிறான்.